மகாபாரத போரில் நிறைய பேர் வீரமரணம் அடைஞ்சாங்க. வீரமரணம் அடைஞ்ச எல்லோருக்குமே மரியாதை செலுத்துகிற விதமாக ஆண்டவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு யாகம் ஒன்று வளர்த்தாங்க. அந்த யாகத்துக்கான ஏற்பாடுகள்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருந்தது. அப்போ கிருஷ்ணர் அங்கே வர்றதை பார்த்த தர்மர் அவரை தலைவணங்கி வரவேற்கிறாரு. கிருஷ்ணர் கேட்கிறாரு, சொர்க்கத்தை அடைகிறதுக்காக போரில் இறந்தவங்களோட பாகங்களை எடுத்து வச்சிட்டிங்களான்னு. அப்போ அர்ஜுனர் சொல்கிறாரு, ஆமாம், எல்லாம் முடிஞ்சது கிருஷ்ணா. முதல்ல பீஷ்மர், துரோணர் அப்படின்னு வரிசையாக வச்சுட்டோம். நீங்கள் வர்றதுக்காக தான் காத்துட்டு இருந்தோன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட கிருஷ்ணரோ யாகத்தோட முதல் வேண்டுதல் யாருக்குன்னு கேட்குறாரு. அப்போ தர்மர் சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த குலத்தோன்றலுக்கு முக்கிய காரணமாக இருந்த பீஷ்மருக்கு தான் அப்படின்னு. இதை கேட்ட கிருஷ்ணர், வீரமரணம் அடைஞ்சவங்களுக்காக இந்த யாகத்தை நடத்துகிறோம், அப்போ முதல் பாகம் சகுனிங்கிற பேரில் தான் இருக்கணும்னு. இதை கேட்ட பாண்டவர்களுக்கோ அதிர்ச்சி. சகுனி பேரை கேட்டதும் பீமன் தன் பற்களை கடிக்க ஆரம்பிக்கிறான். அர்ஜுனரோட கைகளும் தானா உறைவான நோக்கி போகுது. என்னாச்சு கிருஷ்ணா உங்களுக்கு? முதல் பாகங்கிறது நம்ம அளிக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை, அதை அந்த பாவி சகுனிக்கா கொடுக்கறது அப்படின்னு பீமன் கோபமாக கேட்குறான். பாண்டவர்கள் எல்லோரும் ஆவேசப்பட்டாலும் கிருஷ்ணர் ரொம்ப அமைதியா, ஆமாம், அதுக்கு தகுதியானவர் சகுனி மட்டும்தான் அப்படிங்கிறார். அர்ஜுனர் திரும்பவும், பீஷ்மரை விட சகுனி என்ன அவ்வளோ சிறந்தவரா? நயவஞ்சகத்தோட உருவமானவனுக்கு வீரமரண மரியாதையா அப்படிங்கிறாரு. உடனே கிருஷ்ணரோ, அர்ஜுனா, போர்க்களத்தில் எதிரியோட நேருக்கு நேர் மோதி உயிர் துறக்கிறதுக்கு பேர் வீரமரணம் கிடையாது. நம்ம எந்த கொள்கையில் இருக்கோமோ அதுக்காக எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்துட்டு அந்த கொள்கையை நிறைவேற்றிட்டு உயிர் துறக்கிறதுக்கு பேர் தான் வீரமரணம். இதில் பீஷ்மரை விட சகுனி தான் மிகவும் உயர்ந்தவன்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. இதை கேட்ட தர்மருக்கு ஒரு சந்தேகம் வருது. பீஷ்மரோட லட்சியம் நிறைவேறாம இருக்கலாம், போர்ல பாண்டவர்கள் நாங்க தோற்று போகல, ஆனா எங்களை அழிக்கணும்னு நினைச்ச சகுனியோட எண்ணமும் தான் நிறைவேறலையே, அப்புறம் எப்படி சகுனிக்கு வீர மரியாதை செய்யறதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, போர்ல கூட பிறந்தவங்க, உற்றார், உறவினர், பெற்ற பிள்ளைகள்னு எல்லோரும் இழந்துட்டு நீங்க 5 பேரும் நடைபெணமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் இருக்கிறது மட்டும்தான் உங்களை இங்கே நிக்க வைக்குது. உங்களோட வாரிசுகள் எல்லோருமே இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் எப்படி சகுனியோட லட்சியம் நிறைவேறலன்னு சொல்றீங்கன்னு கிருஷ்ணர் பதில் கேள்வி கேட்டதும் பாண்டவர்கள் தலை குனிஞ்சு நின்னாங்க. இருந்தாலும் சகுனியோட லட்சியம் எங்களை அழிக்கிறத விட துரியோதனனுக்கு வெற்றியை தேடி தர்றது தானே, அது நிறைவேறலையே, கௌரவர்கள் எல்லோருமே அழிஞ்சு போயிட்டாங்களே, இன்னும் எப்படி அவருக்கு மரியாதை செய்யறதுன்னு அர்ஜுனர் வாக்குவாதம் செய்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணர், அர்ஜுனா, எதை நினைச்சு சகுனி தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சானோ அதை தான் செஞ்சு முடிச்சிருக்கான். ஒரு பக்கம் 100 எதிரிகள், இன்னொரு பக்கம் 5 எதிரிகள். உங்க 5 பேரை அழிக்கிறதா சொல்லியே பல செயல்கள் மூலமா அந்த 100 பேரையும் உங்களை வச்சு அழிச்சிட்டான், உங்களையும் நடைபெணமா ஆக்கிட்டான். இது தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு சிரிச்சுட்டே சொன்னாரு கிருஷ்ணன். அவ்வளோ நேரம் அமைதியா இருந்த திருதராஷ்டிரன் இதை கேட்டதும், என்ன கௌரவர்கள் அழிக்கிறது சகுனியோட லட்சியமா? ஏன் கிருஷ்ணா அப்படின்னு பதட்டத்தோட கேட்கிறாரு. அவரோட 100 பிள்ளைகளை இழந்த வெறுமை அவரை இப்படி கேட்க வச்சது. கௌரவர்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தவங்களோட குலத்தையே வேரோட அழிக்கணுங்கிறது தான் சகுனியோட நோக்கம், லட்சியம் எல்லாமே. அதை அவன் தனி ஒருத்தனா செய்ய முடியாது இல்லையா? அதுக்காக தான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் விரோதத்தை வளர்த்து அதன் மூலமா தன்னோட லட்சியத்தை நிறைவேற்றிருக்கான்னு சொன்னாரு கிருஷ்ணர். பாம்புன்னு தெரியாம பாலவாத்து என்னோட 100 பிள்ளைகளோட சாவுக்கு நானே காரணம் ஆகிட்டேனேன்னு கோபப்பட்டாரு திருதராஷ்டிரன். சகுனி பாம்பு கிடையாது, அடிபட்ட புலி. பழிக்கு பழி வாங்கணும்னு காத்திருந்து நேரம் வரவும் அதை பயன்படுத்திக்கிட்டான்னு சொல்றாரு கிருஷ்ணன். திருதராஷ்டிரனோ, துரோகி, நல்லவ மாதிரி நடிச்சு இப்படி என்னை ஏமாத்திட்டான்னு சொல்றாரு. இதை கேட்ட கிருஷ்ணன், இங்க இருக்க எல்லாரையும் விட சகுனி நல்லவன் தான்னு சொல்றாரு. உங்க பையன் துரியோதனனை கொன்னதுக்காக பீமனை கொல்ல நினைச்ச நீங்க நல்லவங்க தானே? அபிமன்யுவை கொன்ன ஜெயத்ரதனை பழிவாங்கின அர்ஜுனன் நல்லவன் தானே? பாஞ்சாலி சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக துரியோதனனை கொன்ன பீமன் நல்லவன் தானே? அப்போ தன் கண்ணு முன்னாடியே தன் குடும்பத்தினர் ஒவ்வொருத்தரா உணவு இல்லாம உயிர் துறக்கிறத பார்த்த சகுனி, அதுக்கு காரணமா இருந்த உங்க குலத்தை அழிக்க நினைச்சு அதுக்காகவே உயிர் வாழ்ந்த சகுனி உங்க எல்லோரையும் விட நல்லவன் தான்னு சொல்றாரு கிருஷ்ணர். திருதராஷ்டிரனுக்கு இன்னும் அதிர்ச்சியா இருந்தது. என்ன கிருஷ்ணா சொல்ற? எங்க குலம் தான் சகுனியோட குலத்தை அழிச்சிச்சா? இதை என்னால நம்பவே முடியலையே. என் மனைவியோட சகோதரன் அப்படிங்கிறதுனால நான் தானே அவனை வளர்த்துட்டு வந்தேன், அப்புறம் எப்படி அவனோட குடும்பம் அழியறதுக்கு நாங்க காரணமா இருக்க முடியும்? சகுனியோட வாழ்க்கை சரித்திரம் தான் என்ன அப்படின்னு கேட்கிறாரு திருதராஷ்டிரர். அதுக்கு கிருஷ்ணரோ, அது எனக்கும் பீஷ்மருக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம், அது இருக்கட்டும், சகுனிக்கு முதல் பாகம் தர முடியுமா முடியாதான்னு கேட்குறாரு. அதுக்கு தர்மரோ ரொம்ப அமைதியா, கிருஷ்ணா கோபப்படாத, யாகத்தோட முதல் பாகம் யாருக்குமே தீங்கிழைக்காத தவறு செய்யாத பீஷ்மரை விட்டுட்டு
சகுனிக்கு தர சொல்றத எங்களால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்றாரு. தர்மா வீரனா நல்லவனா ஒழுக்கமானவனா இருந்த சகுனியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே பீஷ்மர் தான் உனக்கு தெரியுமா? உங்க குலத்தோட பெருமை குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சகுனியோட குடும்பத்தையே அழிச்சு மறைச்சவர் தான் பீஷ்மர். அது உனக்கு தெரியுமா? அந்த குடும்பத்துல தப்பி பிழைச்சவன் தான் சகுனி. அது உனக்கு தெரியுமா? தன்னோட வாழ்க்கையை மாத்திக்கிட்டு தன்னோட லட்சியம் வெல்றதுக்காக மட்டும் அவன் இப்படி நடந்துக்கிட்டான். இதுல என்ன தப்பு இருக்கு? போர்ல நம்ம ஜெயிக்கணும்னு பல அதர்மங்களை தர்மங்களா மாத்தும் பொழுது அவனோட லட்சியத்துக்காக அவன் செஞ்சதும் தர்மம் தான் அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணன். அப்போ பாஞ்சாலியை துயில் இருக்க வச்சதும் சகுனி தான், அதுவும் தர்மம் தானான்னு கேலியா கேட்குறான் பீமன். அவ்வளோ நேரம் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருந்த கிருஷ்ணன் கோபப்பட்டு, பீமா நீ ரொம்ப வரம்பு மீறிட்ட. அன்னைக்கு நடந்ததை நல்லா யோசிச்சு பாரு. எனக்கு பதிலா என்னோட மாமா சகுனி தாயம் உருட்டுவார்னு துரியோதனன் சொன்னதும் எங்களுக்கு பதிலா கண்ணன் தாயம் உருட்டுவார்னு உங்களை யாராவது சொல்லியிருந்தா அன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்திருக்காது. அன்னைக்கு போட்டி துரியோதனனுக்கும் தர்மனுக்கும் நடந்ததே தவிர சகுனி கூட கிடையாது. அந்த இடத்துல தாயக்கட்டை போல சகுனியும் ஒரு கருவிதான். பாஞ்சாலியோட அவமானம் சகுனி திட்டமிட்டது கிடையாது. அதுக்கு முழு பொறுப்பும் தர்மனும் துரியோதனனும் தான். மற்ற எல்லோரும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் சகுனியும் ஒரு பார்வையாளன் தானே தவிர பலியாடு கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும்னு கிருஷ்ணர் கோபமா சொன்னாரு. அவ்வளோ நேரம் பேசாம இருந்த சகாதேவன் எழுந்து வந்து பணிவோட கிருஷ்ணரை வணங்கிட்டு, கிருஷ்ணா பீமனை மன்னிச்சிடுங்க. நீங்க சொன்னதை மறுத்து பேசின அவ பேர் அவனுக்கு வேண்டாம். யாகத்தோட முதல் பாகத்தை சகுனிக்கே கொடுக்கலான்னு சொன்னதும் எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. சொன்ன மாதிரியே சகுனிக்கே முதல் மரியாதை கிடைச்சது. யாகம் ரொம்பவே சிறப்பாக நடைபெற்றுச்சு. யாகம் முடிஞ்சதும் கிருஷ்ணர் வெளியே போனாரு. அவரை பின்தொடர்ந்து சகாதேவனும் போய், பரமாத்மா சகுனிக்காக நீங்க பறிஞ்சு பேசினது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். சகுனியை கொன்னவன் உரிமையில இதை நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சகாதேவன் கேட்டாரு. கிருஷ்ணரும் வேற வழி இல்லாம சகுனியோட உண்மையான வரலாறை பத்தி சகாதேவன் கிட்ட சொல்றாரு. சகுனியோட அப்பா பேர் சுபாலன். சுபாலன் தன் மகன் சகுனி முன்னாடி கைகளை நீட்டி விரல்களை விரிச்சு கண்களை மூடிட்டு உட்கார்ந்திருந்தாரு. சகுனி அவரை பார்த்து, இந்த கைகள் தானே என்னை வாரி அணைத்தது, இந்த விரல்கள் தானே என் கண்ணீரை தொடச்சது, இந்த கைகள் தானே எனக்கு வாழ்வீச கத்து தந்தது, இந்த விரல்களை என்னோட கைகளால் வெட்ட வேண்டிய நிலைமை வந்து விட்டதே அப்படின்னு கதறி அழுகிறாரு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த குருவாலை எடுத்து தன் தந்தையோட விரல்களை தன் கையாலேயே கொஞ்சம் கொஞ்சமா வெட்டத் தொடங்கினாரு. அப்போ சகுனியோட தந்தை வலி தாங்க முடியாம உதட்ட கடிச்சிட்டு கண்களை மட்டும் லேசா திறந்து பார்த்தாரு. எதிரில் சகுனி கண்களில் கண்ணீரோட உட்காந்துட்டு இருந்தாரு. அவரை பார்த்து, மகனே நம்ம குடும்பம் எவ்வளவு அழகான குடும்பம். காந்தாரி என்னோட மகள். வீரத்துக்கு இலக்கணமா 3 மகன்கள். அதுல இளையவன் தான் நீ. இப்போ எல்லோரையும் இழந்துட்டு அனாதையா நிக்கிறோம். இதோ இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல நானும் இறந்துருவேன். ஆனா நீ உயிரோட இருக்கணும். நம்மளோட குலத்தை அழிச்ச பீஷ்மரோட குலத்தை ஒட்டுமொத்தமா வேரோட நீ அழிக்கணும். அதுக்காக தான் இந்த சிறையில் கொடுத்த ஒரு பிடி உணவுல உனக்கு பாதியை கொடுத்துட்டு நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கோம். எங்கள் எல்லோரோட இழப்பையும் நேரில் பார்த்த உன்னோட கண்கள் நாளைக்கு பீஷ்மரோட குலத்தில் ஒவ்வொருத்தராக சாகும்போது அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும். அதுக்கு காரணம் நீயா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட சகுனியோ, என்கிட்ட அவ்வளோ பலம் இல்லையே, அதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு கேட்குறான். மகனே உன்னோட பலம் உடம்புல இல்லை, மனசுல தான் இருக்கு. அதை நீ உன் புத்தி வழியாக தான் பயன்படுத்தணும். உன்னோட திட்டங்களால் மட்டும்தான் எதிரிகளை தகர்க்கணும். நேரடியாக யாரையும் எதிர்க்கக்கூடாது. வேற யாரையாவது தூண்டி விட்டு நீ யாரை அழிக்கணும்னு நினைக்கிறியோ அவரை அழிக்கிற சந்தர்ப்பம் வர்ற வரைக்கும் நீ காத்துட்டு இருக்கணும். குழப்பங்களை உண்டாக்கி உன் எதிரிகளை நிர்மூலமாக்கு. இன்னைக்கிருந்து சகுனின்னு பேரை கேட்டாலே இதுதான் பொருளா இருக்கணும். நீ வெட்டிய என்னோட விரல்களை தாயக்கட்டையா வச்சுக்கோ. நீ எப்ப எந்த எண்ணெய் கேட்டாலும் அந்த எண்ணெய் நான் வந்து விழுவேன். அந்த நேரத்தில் இதை பயன்படுத்துறது தான் உன்னோட திறமைன்னு சுபாலன் சொல்றாரு. அப்பா நம்ம என்ன தப்பு பண்ணோம்? எதுக்காக பீஷ்மர் நம்மளை இப்படி அடியோட அழிக்க நினைக்கிறாரு? நம்மளோட சகோதரி காந்தாரிய கூட அவர் தானே பெண் கேட்டு வந்தாரு. அதனால தானே திருதராஷ்டிரனுக்கு மனம் முடிச்சு கொடுத்தோம். அப்புறம் ஏன் நம்மளுக்கு இந்த முடிவுன்னு சகுனி கேட்கிறாரு. மகனே காந்தாரியோட ஜாதகப்படி அவளுக்கு முதல் கணவனா வர்றவன் பலியாயிடுவான்னு இருந்ததுனால ஒரு ஆட்டுக்கெடாய சாஸ்திரப்படி அவளுக்கு திருமணம் செஞ்சு வச்சு அதை பலி கொடுத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் திருதராஷ்டிரனை அவளுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சோம். இது பீஷ்மருக்கு தெரியவும் ரொம்பவே கோவப்பட்டாரு. நம்மளோட விளக்கத்தை அவர் ஏத்துக்கவே இல்லை. ஆடா இருந்தாலும் அது பலியானதுனால காந்தாரி ஒரு விதவை தானே. ஒரு விதவைய எங்க குலத்துல கட்டி வச்சு எங்களோட குலப்பிறவிய சீரழிச்சிட்டீங்க. நீங்க வெளியே இருந்தா இந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சு நாளைக்கு இந்த உலகமே எங்களோட குலத்தை பத்தி கேவலமா பேசும்னு பீஷ்மர் பொங்கி எழுந்தாரு. அதனால தான் நம்மளை சிறையில் அடைச்சு தர்மத்துக்காக ஒரு பிடி உணவை நமக்கு கொடுத்துட்டு வந்தாரு. அதை நாங்கள் சேகரித்து வச்சு உனக்கு கொடுத்துட்டு வந்தோம். உன்னை உயிரோட இருக்க வைக்கிறது நம்மளோட குலம் வளரணுங்கிறதுக்காக இல்லை, பீஷ்மரோட குலம் அழியணுங்கிறதுக்காக.
அதனால் அன்பு, பாசம், கருணை, நேசம்னு எதையும் மனசில் வச்சுக்காம வெறுப்பு, பழி, வன்மம், இகழ்ச்சின்னு இதை மட்டும்தான் நீ மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சகுனியோட தந்தை. இதை சொல்லிட்டு இருக்கும்போதே சுபாலனோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சிட்டு இருந்தது. தன்னோட ஒட்டுமொத்த உயிர் சக்தியையும் ஒரு கையில் கொண்டு வந்து ஒரு வாளை எடுத்து சகுனியோட கணுக்காலில் வாளோட பின்பகுதியை வச்சு ஓங்கி அடிச்சாரு. வழியில சகுனி கத்துனாரு, அப்பா என்ன இது, ஏன் இப்படி பண்ணீங்க? வாழ்நாள் முழுவதும் என்னை ஊனமாக்கிட்டீங்களே, கால் தாங்கி தாங்கி நடக்கிறத பார்த்து எல்லோரும் என்னை ஏளனம் செய்வாங்களே, ஒரு தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய காரியமா இதுன்னு கோபப்பட்டாரு. மகனே, என்னை மன்னிச்சிடு. இனி உன்னை பார்க்குறவங்க எல்லோரும் ஏளனமாக தான் பார்க்கணும். அது உன்னோட நெஞ்சில் கேவலமாக பதியணும். கோபத்தையும் வெறுப்பையும் அவங்க உன் மீது காட்டும்போது அது எரிதலெல்லாம் மாறி உன் மனசுல பரவணும். அதனால எல்லோர்கிட்டையும் நீ அன்பு செலுத்த முடியாது. நீ வேதனையோட எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் உன்னை ஏளனமா மற்றவங்கள பார்க்க வைக்கும். அந்த ஏளனமே அவங்களோட அழிவுக்கும் காரணமா இருக்கும். உன்னோட இந்த நிலைமைக்கு பீஷ்மர் மட்டும் இல்லை, அவரோட குலமும் தான் காரணம். பீஷ்மரோட குலத்தை அழிக்கிறது தான் உன்னோட நோக்கமாகவே இருக்கணும். மகனே, அதை அழிப்பேன்னு எனக்கு வாக்கு கொடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சுபாலன் உயிர் பிரிஞ்சது. தன் தந்தையோட முகத்தை பிடிச்சு சகுனி அழுத அலறல் சத்தம் பீஷ்மரோட காதலையும் கேட்டுச்சு. ஆனா அது தன்னோட குலத்தோட அழிவுக்கான ஆரம்ப சங்கோசைன்னு பீஷ்மருக்கு அப்போ தெரியல. இவ்வளவு நேரம் இதை கேட்டுட்டு இருந்த சகாதேவனுக்கோ பேரதிர்ச்சியா இருந்தது. அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, சகாதேவா, காலத்தோட மறு உருவம் தான் நீ. அதனால தான் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய ஜோதிட கலை உனக்கு நல்லாவே தெரியும். சகுனியை கொன்னது நீ கிடையாது, காலம்தான். சகுனியோட லட்சியம் முடிஞ்ச பிறகு அவரை கொன்னது. அதனால நீ அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சத்திலேயே சகுனி ஒருத்த மட்டும்தான் அனுதினமும் என்னை நினைச்சிட்டே இருப்பான். அது பக்தியா இல்லாட்டாலும் என்னோட ஒவ்வொரு அசைவுக்கான பொருள் என்னன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் உயிரோட இருக்கப்ப அவனுக்கு நான் எதுவுமே செய்ய முடியல. அவன் என்னோட பக்தன் இல்லை, இருக்கவும் விருப்பப்படலை. ஆனாலும் அவன் என்னை ஏற்றுக்கிட்டதுனால தான் யாகத்தோட முதல் பாகத்தை அவனுக்கு கொடுத்து பெருமைப்படுத்தினேன். என்னை விரும்பி ஏற்கிறதும் விரும்பாமல் ஏற்கிறதும் முக்கியம் இல்லை, என்னை ஏற்றுக்கிறது தான் முக்கியம். ஒருத்தரை ஆட்கொள்றதுக்கு அதுவே போதுமானதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அங்கே இருந்து கிளம்புனாரு. கிருஷ்ணர் கிளம்புனதும் அவரையே பார்த்துட்டு இருந்தா சகாதேவன். சகுனியோட வாழ்க்கையை பற்றி நினச்சி பார்த்தீங்களா? இவ்வளோ நாள் சகுனியை ரொம்பவே இழிவாக நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் தன்னோட குடும்பத்துக்காக அவர் செஞ்ச தியாகத்துக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையை அவர் வாழவே இல்லை. அந்த லட்சியம் நிறைவேறினதும் தான் உயிர் திறந்தாரு. பாண்டவர்களுக்கு பக்கபலமா கிருஷ்ணர் இருந்ததுனால அவர் நினைச்சிட்டே இருந்தாரு சகுனி. அது பக்தியா இல்லைனாலும் கூட கடவுளை மனசுல நினைச்சதுனால கடவுள் சகுனியை தன் பக்தனா ஏத்துக்கிட்டாரு. அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையையும் தக்க சமயத்துல செஞ்சாரு. சகுனினாலே சண்டை மூட்டி விடுறது வஞ்சகம், வன்மம்னு நினைச்சிட்டு இருந்தோம். இது மூலமா நம்ம சகுனிக்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. தன்னோட லட்சியத்தை நிறைவேற்ற விடாமுயற்சியோட இருக்கணும்னு சகுனிக்கிட்ட இருந்து கத்துக்கலாம். இதே போல நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க உங்கள் சுகாஷ் சுட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.